நண்பர்களுக்கு வணக்கம். விவசாயிகள் யூடியூப் சேனல் எல்லாத்துக்கும் உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல வெயில் காலங்க. இந்த சமயத்தில் வந்துட்டு என்னுடைய கோழிகளுக்கு வந்துட்டு சளி வந்திருக்குது. இந்த சளி வந்தால் என்னென்ன மருத்துவ முறைகள்லாம் பின்பற்றணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ முழுசுமே பார்க்க போகிறோம். கோழி வளர்ப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே நிறைய நோய்கள் வந்துட்டே இருக்குங்க. இப்போ வந்து நம்ம கரையான் போடுறது, அதே மாதிரி தீவனங்கள் போடுறது, இந்த மாதிரி எல்லாமே நம்ம போட்டு வளர்த்திட்டு இருப்போம். இந்த மாதிரி வளர்த்துற சமயத்தில் வந்துட்டு குளிர்காலமாக இருந்தாலும் சளி பிடிக்கும், அதே மாதிரி வெயில் காலமாக இருந்தாலும் சளி பிடிக்குதுங்க. பெரும்பான்மையாக வந்துட்டு வெயில் காலத்தில் சளி பிடிக்காது. ஆனால் என்னுடைய குஞ்சுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெயில் காலத்தில் நல்லா சளி பிடிச்சிருக்குது. அதுக்கு வந்துட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, பண்ணையில் எப்பவுமே வந்துட்டு மருந்துகள் அப்படிங்கிறது வந்துட்டு இருந்துட்டே இருக்கணுங்க. அதே மாதிரி தண்ணி வந்துட்டு காய்ச்சி தான் வைக்கணும். இல்லைங்க நான் இப்போ வந்துட்டு பச்சை தண்ணி இருக்குது, எனக்கு வந்துட்டு வேலைகள் அதிகமாக இருக்குது, அதனால சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு போவேன்னு சொல்லிட்டு நம்ம கோழி குஞ்சுகளுக்கு பச்சை தண்ணி வச்சோம் அப்படின்னாவே அந்த மூக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த சளி வந்துட்டு கட்டி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நின்றுக்குங்க. நின்றுதுன்னா அந்த சளி வந்துட்டு மண்டைக்கு ஏறி அந்த குஞ்சுகளை வந்துட்டு இறக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. என்னுடைய பண்ணையில் வந்துட்டு நிறைய கோழி குஞ்சுகளுக்கு வந்துட்டு சளி வந்துருக்குதுங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய மருத்துவ முறைகள்னா நியூடெக்ஸ் பவுடர் இருக்குதுங்க. நியூடெக்ஸ் பவுடர் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அண்டாவில் வந்துட்டு தண்ணி ஃபுல்லாமே காய்ச்சிடுவோம். காய்ச்சி ஆறுனதுக்கப்புறம் நியூடெக்ஸ் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துங்க, அது ஃபுல்லாமே போட்டு கலக்கிட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு இந்த தண்ணி வைக்கிறீங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி வந்துட்டு தண்ணி காய்ச்சி ஆற வச்சதுக்கப்புறம் மஞ்சள் தூளுங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி வைக்கலாங்க. ரொம்ப முடியாத கோழி குஞ்சுகள் இருக்குது அப்படின்னா நாங்கள் பின்பற்ற முறைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே ஊசி போடுறதாங்க. ஜெண்டாமைசின், டெராமைசின், டைசின், டைலோசின் இந்த வகையான மருந்துகளில் ஏதாவது ஒரு மருந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா சின்ன சிரிஞ்சு வாங்கிட்டு வந்துட்டு 0.5 ml ரக்கையில் போட்டீங்க அப்படின்னா போதுமானதுங்க. அந்த கோழிகள் வந்துட்டு பொழைச்சிக்கோ. எதுக்காக சகோ திடீர்னு நம்ம வந்துட்டு கோழிகளுக்கு ஊசி போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக போடணுங்க. இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய கோழி காப்பாற்றுறதுக்கு வந்துட்டு நம்ம ஊசி போடுறதுல வந்துட்டு தப்பே கிடையாதுங்க. பெரும்பான்மையாக வந்துட்டு இயற்கை முறையிலேயே நம்ம பண்ணி முடிச்சிடுறோம். ரொம்ப முடியாத சிரமமாகிற சமயத்துக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊசி போடுறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. கோழிப்பண்ணை எடுத்துக்கிட்டிங்கனாவே நம்ம கோழிப்பண்ணை எப்பவுமே சுத்தம் பண்ணுறதாங்க. ஆனால் என்னதான் சுத்தம் பண்ணா கூட நைட்டு வந்துட்டு கோழிகள் இங்கே உட்கார்றப்ப எச்சங்கள் அப்படிங்கிறது வந்துட்டுங்க நம்மளுக்கு எச்சங்கள் போட்டே தான் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கூண்டு வந்துட்டு இந்த கோழியோட மருந்துகள் வைக்கிறதுக்காகவே பயன்படுத்திட்டு இருக்கிறேங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா மருந்து வந்துட்டு ஒரு பதனமான இடத்துல இருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த எலியோட பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கோழி மருந்துகள் வந்துட்டு வைக்கக்கூடிய டப்பான்னு வச்சுக்கோங்கவே. இங்கே பாருங்க, இதுதான் ஜெண்டாமைசின் சொல்லிட்டு ஒரு பண்ணையாளர்கள்கிட்டயுமே வந்துட்டு கட்டாயம் இந்த மருந்து இருக்கணும். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா திடீர்னு சளி பிடிச்சி ஒரு கோழி இறக்குற தருவாயில் இருக்குது அப்படின்னா இதில் வந்துட்டு 0.5 ml எடுத்து நம்ம போட்டால் போதுமானதுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெராமைசின் அப்படிங்கிற மாதிரியான மருந்துங்க, ஜெண்டாமைசின், அதே மாதிரி அது கூட வந்துட்டு சின்ன சின்ன சல்பர் கலந்த மருந்துகள் இருக்கும், அதை கூட நம்ம வாங்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து நியூடெக்ஸ் பவுடர். நிறைய பேர் வந்துட்டு சகோ எங்கள் ஊரில் நியூடெக்ஸ் பவுடர் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நானே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கின நியூடெக்ஸ் பவுடர் தான் இது எல்லாமே. இங்கே பாருங்கள், இதை வந்துட்டு நல்லா சுற்றி வைக்கணும். அப்படி சுற்றி வைக்கல அப்படின்னா பிரச்சனை. இங்கே பாருங்கள், இதுதான் நியூடெக்ஸ் பவுடருங்க. இந்த பவுடர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் கலந்து நம்ம வைக்கிறப்ப வந்துட்டு குஞ்சுகள் வந்துட்டு ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக வளரும். அதே மாதிரி வந்துட்டு 1 லிட்டர் தண்ணிக்கு வந்துட்டு 2 கிராம் அப்படிங்கிற விதமாக தான் நம்ம வைக்கணுங்க. அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அடக்கோழியில் வந்துட்டு முட்டை உடச்சி குடிக்குது அப்படின்னா அதோட மூக்குள் நம்ம இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த முட்டை வந்துட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தெரியாது. அதுக்காக தான் இதெல்லாமே வச்சிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோழிகளுக்கு மருத்துவ முறைகள் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்குங்க. பாருங்கள், மாத்திரைகள் கூட இருக்குது. அந்த நியூரோ மாத்திரை இந்த மாதிரியான மாத்திரைகள் கூட நம்ம வாங்கிட்டு வந்து அப்படியே இதுக்குள்ளே வச்சிருக்கிறோங்க. இந்த கோழிகளுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெள்ளை கல்சர் நோய் வராமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா R2B அப்படிங்கிற மருந்து வந்துட்டு 3 மாதத்துக்கு ஒருக்கா 0.5 ml அப்படிங்கிற விதமாக நம்ம போட்டுணுங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா வெள்ளை கல்சல் மட்டும்தான் கோழிகள் வந்துட்டு இறக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு போகிற அளவுக்கான ஒரு தாக்கம் உள்ள ஒரு நோய் அப்படின்னா அது வந்துட்டு வெள்ளை கல்சல் தாங்க. அதனால வந்துட்டு நம்மளுடைய கோழிகளுக்கு வந்துட்டு எப்பவுமே 3 மாதத்துக்கு ஒருக்கா 0.5 ml வெள்ளை கல்சல் ஊசி மட்டும் போட்டால் போதுமானதுங்க. அந்த வெள்ளை கல்சல் ஊசி போட்டோம் அப்படின்னா அந்த கோழி வந்துட்டு வைக்கக்கூடிய முட்டைகள் அதே மாதிரி அதுலேருந்து வரக்கூடிய குஞ்சுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளை கல்சல் நோயை எதிர்த்து தாங்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இருக்குங்க. அதாவது தாய்க்கு தடுப்பூசி போட்டாவே அது குழந்தைக்கு போட்ட மாதிரி தான். அதனால அந்த குஞ்சுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெருமளவுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வராது. அதே மாதிரி கோழி குஞ்சுகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா 28 நாளில் லசோட்டா கொடுக்கணுங்க, 6வது நாள் வந்துட்டு F1 கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. அந்த தகவல் எல்லாம் வேணும் அப்படின்னா பிளேலிஸ்ட் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கோழி குஞ்சுகளுக்கு எப்படி மருந்து கொடுக்கணும், எத்தனை சொட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற விதம் எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய சேனலில் பழைய வீடியோக்கள் நிறைய இருக்குது, அதை போய் பாருங்க. நிறைய நண்பர்கள் வந்துட்டு நம்மளுடைய பண்ணையில் வந்துட்டு சேவல்கள் வாங்கி கொடுங்க சகோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நம்மகிட்ட பார்த்தீங்க அப்படின்னா கீரி சேவல் தான் இருக்குது. கீரி சேவலுக்கு வந்துட்டு ஒரு அளவுக்கு எல்லாமே நம்ம குஞ்சு இறக்கியாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொன்ற சேவல் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இங்கே பாருங்க, இது பொன்றத்துக்கும் சரி, காகத்துக்கும் சரி, சித்திர புள்ளிக்கும் சேரும். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கலர் இருக்கக்கூடிய சேவல். இந்த சேவலை தான் வந்து நம்ம வாங்கிட்டு வந்து விட்டுருக்கிறோம். உடனே வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம கீரி கூட விட்டோம் அப்படின்னா உடனே அவங்க வந்துட்டு சண்டை போடுறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதனால இவங்களை வந்துட்டு ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனி கூண்டுகளில் வச்சிருக்கிறோம். சேவல் எடுத்துக்கிட்டிங்கனாவே தனித்தனியாக தான் வைக்கணும். ஒரு சேவல் வந்துட்டு இன்னொரு சேவல் பார்த்து அப்படின்னா சரியான பிரச்சனை ஆகுங்க. இது வந்து போகிற நிலைமைக்கு கூட இவங்களுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள் ஆகும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம மேல் ரேக்கில் வச்சுக்கிறோம். சரிங்களா, இப்போ வந்துட்டு கீழ் ரேக்கில் இருந்து ஒரு சேவல் வந்துட்டு மேல் ரேக் பறக்கணும் அப்படின்னா ரொம்ப சிரமமான வேலைங்க. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா மேல் ரேக்கில் வந்து நம்மளுடைய சேவல்கள் எல்லாமே வச்சுக்கிறதுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குஞ்சுகள் மதுரையில் வந்துட்டு என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஆர்டர்
பண்ணியிருக்காரு. அவருக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குஞ்சுகள் எல்லாமே நம்ம வந்துட்டு கொடுக்க போகிறோம். பாருங்கள் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு பக்கமாக போகுதுங்க. 1 மாதத்துக்கு குஞ்சாக தான் அவர் வந்துட்டு வேணும்னு சொல்லியிருந்தாருங்க. நம்ம வந்துட்டு இதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையினால வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 நாள் எச்சாயிருச்சுங்க. அதை வந்துட்டு இன்னொரு 2 நாளைக்கு வந்துட்டு அவருக்கு அனுப்புறக்கா வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த டிரான்ஸ்போர்ட் செட் ஆனதும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அனுப்பிச்சு முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சேவலை கூட வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன பட்டாங்க. வாங்க அந்த பட்டாவை காமிக்கிறேன். அந்த பட்டா எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. இந்த மாதிரியான கூண்டுகளை தான் வைக்கணும். இங்கே பாருங்க அவனோட ஜோடி தான் இவனுமே. இங்கே பாருங்க இது வந்துட்டு சின்ன பட்டா. அதாவது இப்போ வந்துட்டு கோழிகள் மிதிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவன் வந்துட்டா இவனுக்குமே வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ணக்குள்ள வந்ததுமே வந்துட்டு ஊசி போட்டு தான் உள்ளே கொண்டு வரணும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த சேவலில் ஏதாவது ஒரு நோய் இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு நம்மளுடைய கோழிகள் தாக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால மேல் ரேக்கில் அப்படி வச்சுக்கணுங்க. இது வந்துட்டு உங்களுக்கு தெரியும் புறா கூண்டு தான். புறா கூண்டு எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறோம். எப்போ முட்டை வைப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். கோழி பண்ணைன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே நிறைய கோழிகள் இருக்கிறப்ப நோய் அப்படிங்கிறது வந்துட்டு கட்டாயமாக வந்தே தான் இருக்குங்க. தகுந்த மாதிரி கொஞ்சம் நம்ம அக்கறை எடுத்து தொடர்ந்து நம்ம அதை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா கோழி பண்ணையை வந்துட்டு ஒரு நல்லபடியாக ரன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அடுத்து இங்கே வந்து பாருங்கள் என்னுடைய குஞ்சுகள் வந்துட்டு ப்ரூடிங் போட்டிருக்கிறேன். இப்போ பாருங்கள் ப்ரூடிங் மெத்தட் எப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்தில் வந்துட்டு ப்ரூடிங் அப்படிங்கிறது பகல் சமயத்தில் வந்துட்டு உங்களுக்கு லைட் எரி தேவையில்லை. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்துட்டு தண்ணி வச்சுட்டோம். குஞ்சுகள் எல்லாமே அங்கே இங்கே எப்படி ஓடிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பூதி குஞ்சுகள் போன்ற குஞ்சுகள் எல்லா வகையான குஞ்சுகளும் இருக்காங்களா. குஞ்சுகளுக்கும் அப்படிதாங்க. சரியான முறையில் நம்ம தடுப்பு மருந்துகள் கொடுத்து வளர்த்துறப்ப குஞ்சுகள் ஆரோக்கியமாக வளரும். அதே மாதிரி வந்துட்டு இந்த லசோட்டா போடுறது, F1 போடுறது, இந்த R2B போடுறதோட நன்மைகள் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எல்லாமே வெள்ளை கல்சலுக்கு தான். இப்போ ஒரு நாய் கடிச்சா எப்படி நம்ம ரேபிஸுக்கு தடுப்பூசி போடுறோமோ அதே மாதிரி வந்துட்டு வெள்ளை கல்சல் நோய் வராமல் இருக்கிறதுக்கு முன்னேற்பாடாக நம்ம போடக்கூடிய அந்த தடுப்பூசிகள் தான் பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை மருந்துகள் சரிங்களா. ஜெண்டாமைசின் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சளி வர்றது இல்லை திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மருந்துகள் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை கல்சல் பண்ணைக்கு வராமல் இருந்துட்டாவே நம்மளுடைய கோழி பண்ணையை அடுத்து கொண்டு போயிடலாங்க. கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்தா நம்பர் மேலே விவசாயம் சேனல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். என்னுடைய பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெருவடை கோழிகள் இருக்குதுங்க. எங்களுடைய பண்ணைக்காக தாய்கோழி குஞ்சுகள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிறைய குஞ்சுகள் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கீரி பொன்ற பூதி இந்த மாதிரியான எல்லா வகையான கோழிகளுமே நம்மளுடைய பண்ணையில் வச்சிருக்கிறேங்க. உங்களுக்கு வந்துட்டு பெருவடை குஞ்சுகள் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கீழே தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான குஞ்சுகள் எல்லாமே நம்ம கொடுப்போம். நம்ம பண்ணையில் வந்துட்டு நல்ல கோழிகளாக போட்டு கலராக குஞ்சு இறக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கிறேங்க. அடுத்த கட்டமாக வந்துட்டு பூதி கோழிகளை இறக்கி நம்ம பூதி குஞ்சு எல்லாமே எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வந்து கருப்பு கோழிகளை வந்துட்டு மற்ற சேவலோட போடுற பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வகையான குஞ்சுகளையும் வந்துட்டு நல்லா விழுங்கும் அப்படிங்கிறக்காண்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான கருப்பு கோழிகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பூதியும் கீரியும் சேர்ந்து போடுற பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே கலரான கோழி குஞ்சுகள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும், கோழிகளும் நம்மளுக்கு கிடைக்குங்க. அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான முயற்சிகளும் பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக நம்புறேன். வேலை விவசாய யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.